கஞ்சா இழுத்து கிக்கு ஏறலே குப்பியடிச்சே டப்பியடிச்சே ஏறலே ஏறலே போட்ட புள்ள வெளிய நீ ஆளி வந்தா நோகடிக்க கிளிய அடியே பாடி போட்ட புள்ள வெளிய நீ ஆளி வந்தா நோகடிக்க கிளிய நீயா உன்னதாரியா இல்ல போலி பாக்க போறியா என்ன மொத ராத்திரியில் உங்க இருக்க வந்தவளே பாடி போட்ட புள்ள வெளிய நீ ஆளி வந்தா நோகடிக்க கிளிய அடியே பாடி போட்ட புள்ள வெளிய நீ ஆளி வந்தா நோகடிக்க கிளிய போட்ட புள்ள வெளிய நீ வாலி மத்தா நோகடிச்ச கிளிய ஐயோ பாடி போட்ட புள்ள வெளிய நீ வாலி மத்தா நோகடிச்ச கிளிய அரவாதில் உள்ள அது உரியோ ஒருவாதில் உள்ள பாடி போட்ட புள்ள வெளிய வாடி ஆனந்து நிப்பாட்டு மலன் கூட பார்க்காம தூக்கி போட்டு மீது மீது மீச்சு விட எல்லாம் வயலும் இங்க இந்த மகா மாரியம்மா இருக்க ரொம்ப சத்தியமான தெய்வம். சரி என் மேல கை வச்சவன பூரா கோயில சொல்லிட்டு வரேன். சொல்லிட்டு வரியா? கைகால விளங்காம அட போடா குடியார பயலே. யாரு? நீதே. நானே குடியாரனா? நீ சொன்னா சாமி கேக்குமா? கேட்க முடியும். நீ போனே இங்க விளக்கு விளக்குன்னு இழுத்துறது சாமி. ஏக்கறமத உனக்கு விளக்கிச்சு அப்புறனா இங்க இரு மரியாதை வளதே. எதுக்கு என்ன ஓட்டி அடிச்சே? எதுக்குடா நீ கை வச்சே? அட அறிவு கட்டவனே. டேய் அறிவு கட்டவனே. யாரு? ஏன்டா தங்கச்சி அடிச்ச? என்ன இதுக்கு அடிச்சேன்னு கேளு. அவள்ட்ட கேளு என்னடா கேக்குற? இல்ல மகி இதுக்கு அடிச்ச. கேளுடா அவள்ட்ட. ஏன்டா அடிச்ச வரப்ரா? குடியார பயலே. யாரு? ஏக்கடங்க அக்கால போட்டு அடிச்ச. நான் வந்து விளக்கறேன் என்னைய அடிக்குற? ஆமா அடிப்பேன். என்னைய அடிக்குறக்கா? அடிப்பேன்டி. இல்ல எத்தனை தடவை கூட எல்லாம் உங்களை அடிப்பேன். அப்படிதானே நாங்க அடிப்போம். அடிப்போமா? அடிப்போம். நீங்க அடிங்க வேண்டாம்னு சொல்லல. குடும்பத்துல என்ன சண்டை ஏது சண்டைன்னு கேட்டு அடிச்சீங்களா? அத்தடி. சரி என்ன மச்ச சண்டை? மறுபடியும் வா கேட்டு அடிக்குற. அவள்ட்ட கேளுப்பா. அக்கா என்ன அண்ணே இத கேளுங்கனே. 12 மைண்ட் ஆயிட்டா. இவன் என்ன சொல்றான் தெரியுமா? கொலம்புல சண்டை போடுறேன். கொலம்புல எனக்கு கிளம்பலனா சண்டை போடுறேன். அது வேறயா? ஆமாப்பா. ஏன்டா கொலம்புல சண்டை போடுற? அப்பா 3 நாளைக்கு முன்னாடி கொலம்புல சண்டை. எதனால? கொலம்புல சண்டை. இப்போ இந்த வீட்ல உட்கார்ந்திருக்க கிளம்பலன்னு சண்டை. கேளு
சண்டைப்பா. என்னடா சண்டை விளக்கமா சொல்றா? என்ன விளக்கமா சொல்றது? இவள கல்யாணமான காலத்துல ஒழுங்கா குழம்பு வச்சிருக்காளா? வீட்டுல சாம்பார் ரசம் டேஸ்டா இருந்துச்சு. என் தங்கச்சி அவ்வளவு சிறப்பா அப்படியே யாரு வச்சா? யாரை வைக்கல குழம்பு? குழம்பு வச்சு கிழிச்சானி. ஐயோ கேளுங்கனே. நான் இருக்கும்போதே இவ்வளவு மோசமா இருக்கு. இங்க வாடா. இந்தடா குடியார பையல. சாமி மாதிரியா இருக்கிற அவளுக்கு எனக்கு என்ன சண்டை தெரியுமா? குழம்புல சண்டை. எதுல சண்டை? குழம்புல. அம்மாவே மழை வருதுன்னு யாரா விசில் அடிக்கிறவன்? பிரிச்சு போடுற ராஜ்கோல். குழம்புல சண்டை. முதல் ராத்திரி அன்னைக்கு மீன் குழம்பு வச்சிருந்தான். மீன் குழம்புல மீன் கிடந்துச்சு. சாப்பிட்டு படுத்துட்டேன். ரெண்டாவது நாள் கருவாடு ஓட்டு குழம்பு வச்சான். கருவாட்டு குழம்புல கருவாடு கிடந்துச்சு. அப்பவும் போனா போதும் படுத்துட்டேன். இன்னைக்கு ராத்திரி புளி குழம்பு வச்சிருந்தான். என்ன குழம்பு? புளிக்குழம்பு. என்ன மண்டே ஆட்ட சொல்லுன்னா இப்படி திரும்புற பிசுக்குன்னு. புளிக்குழம்பு வச்சிருந்தான். எல்லாரும் கேளு கேட்டா புளிக்குழம்பு வச்சிருந்தான். மீன் குழம்புல மீன் கிடந்துச்சு. கேளத்தை வச்சு குறிக்க பேசாதா. மீன் குழம்புல மீன் கிடந்துச்சு. கருவாட்டு குழம்புல கருவாடு கிடந்துச்சு. அப்ப புளி குழம்புல புளி கறக்கணுமா இல்லையா? கேளுதா. ஐயோ ஐயோ அட குடியார பையல. புளி குழம்புல புளி கறக்கணுமா இல்லையா? இவனோட பெரிய அளவா போச்சு. இவனோட வாழவே முடியாது. எங்க அப்பா வீட்டுக்கு தானே போறேன் போ. நீங்க வாழ விட வேண்டாம். தென்னைய விடுங்க. மரத்தை எதை விட்டு துளைக்க. புளி குழம்புல சண்டை ஜரவனா. இங்க பெரிய குழப்பமா இரு இரு இரு. பச்சை குழம்புல வச்சதுதான் இருக்கு. வச்ச குழம்புல வச்சதுதான் இருக்கா. இவன் புளி அப்படியே இருக்கனா கரப்பமா கரைக்க மாட்டமா. வச்ச குழம்புல வச்சதுதான் இருக்குமா. புளி எங்க அப்பா ஓட்டிட்டு. நீ ஒரு பெத்த தாய் வதங்க எப்படி சீக்கிர செருப்பை கொடுக்குற. செருப்பை தலையில அடிச்சு உழைக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுமா? அவனுக்கு சப்போர்ட் பண்றியா? தெரியுமா? எல்லாரும் போட்டு அடிச்சல. எனக்கு பிட்டு கூட என் உடம்புல காயம் வரலப்பா. எங்கனமே வலிக்கல. எப்படி சொல்ற? எப்படி சொல்றானா? 6 மாசம் எங்க அம்மா எனக்கு தாய்ப்பால் கொடுத்து வளர்ந்துச்சுடா. அப்புறம் எங்க அம்மா எல்லாருக்கும் அதான்டா கொடுப்பாங்க. யாரு? அந்த காலத்துல தாய்ப்பால் கொடுத்தாங்க. இந்த காலத்துல ஒரு சில பேர் தான் தாய்ப்பால் கொடுக்குறாங்க. மத்த யாரும் தாய்ப்பால் கொடுக்குறாங்க. இங்க இருக்கிறவங்க கேட்டு பாருங்க. கேளு. யாருமே தாய்ப்பால் கொடுக்கறது இல்ல. ஏன் தெரியுமா? ஒண்ணு அழகு போயிடும். இன்னொன்னு ரொம்ப பேருக்கு தாய்ப்பாலே சுரக்கிறது இல்ல. காரணம் என்ன காரணம்? அந்த காலத்துல கம்மங்கூழ் கேப்பக்கூழ் சோளக்கூழ் சாப்பிட்டாங்க. உடம்பு ஆரோக்கியமா இருந்துச்சு. இந்த காலத்துல அப்படியா இருக்கு? கல்யாணம் ஆனவனே புருஷங்கார் வெளியில போனவனே போன் பண்ணுவாங்க பொண்டாட்டி. என்னங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னு போன் பண்ணு. நான் இந்த அப்பதான் நீ விராலிமலை பசாலிங்கிறவர் சொல்லுவாரு. வரும்போது என்ன வாங்கிட்டு சொல்லுவாங்க? அந்த காலத்துல பூவு மல்லிகை பூவு அல்வாங்கெல்லாம் வாங்கிட்டு சொல்லுவாங்க. இப்ப அப்படி இல்ல. எங்க வர்றதே வர்றிய ஒரு சிக்கன் ரைஸ் ஒரு எக் ரைஸ் நூடுல்ஸ் இத வாங்கிட்டோம்னு சொல்ல வேண்டியது. அதை சாப்பிட்டு விட்டு உடம்பு பிள்ளைகளுக்கு சத்தே இல்ல. ஒண்ணுமே இல்ல. ஆனா இப்ப முன்னாடி எல்லாம் 50 கிலோ வெத்தாங்களே நார்மல் டெலிவரி. இப்ப யாருக்கா நார்மல் டெலிவரி ஆகுதா? காரணம் என்ன? சாப்பாடு மாறி போச்சு. புள்ளைய கன்சீவ் ஆன உடனே ஆஸ்பத்திரி கூட்டி ஒரு 10 மாசம் எல்லாமே படுக்க வச்சா டாக்டர் வைத்த தடவி பார்த்துட்டு சரி இந்த பிள்ளைக்கு நார்மல் டெலிவரி ஆக வழி இல்ல அப்படின்னு வைத்த பரட்டுன்னு ஒரு கிளி 50,000 அபேஸ் பணத்தை கட்டி பிள்ளை கையில கொடுத்துருவாங்க. மச்சான் குடிச்சாலும் தெளிவா பேசுறாரு பாரு. என்ன சொல்ற? சரியான கருத்தா சொல்ற. இப்ப இருக்கடி நீங்க பேச விடுங்கடி. இப்ப சொல்லு. இப்ப பேசுறியே அது உண்மை. பாத்தியா நீனே சொல்ற. அந்த காலத்துல பிறந்த பிள்ளைக்கு தாலாட்டு பாடினாங்க. இந்த காலத்துல யாராவது தாலாட்டு பாடுறாங்களா? தெரியாது. இப்ப பாருங்க அக்கா பாடும் பாரு. யாரு? எங்க அக்கா பாடும் பாரு. யாரு பாடு கிளிக்கிறா? எங்க பாடு சொல்லுங்க கேக்க. எங்க பாடு தாலாட்டு பாட்டு. சும்மா போடாவா? அன்னைக்கு மாதிரி கிண்டல் பண்ணிடுவேனா? அது மாதிரி நிக்கரு. தாய்ப்பால் ரொம்ப அவசியம். இந்த காலத்துல பசுமாடு தாப்பா பல பெண்கள் குழந்தைகளுடைய உயிரை காப்பாத்துற பசுமாடு தான். அதனால இந்த பசுமாட்டை பத்தி பாடுறதா நல்லா இருக்குமா? பாடி வரவா? பாட தெரியுமா? சார் ஒண்ணு வைங்க. என்ன இப்படி கேக்குற? எங்க பாடு பாப்போம். ஆமா தபலா ஜோடியா இருக்கையா? வந்தேண்ட பால்காரே அடடா பசுமாட்டை பத்தி பாட போறே. புது பாட்டு கட்டி ஆட போறே. புல்லு கொடுப்ப பால் கொடுக்கும் ஒன்னால முடியாது தம்பி. அட பாதி புள்ள உறக்குதப்பா பசும்பாலா தாய்ப்பாலா நம்பி. அட வந்தேண்ட பால்காரே அடடா பசுமாட்டை பத்தி பாட போறே. புது பாட்டு கட்டி ஆட போறே. புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும் ஒன்னால முடியாது தம்பி. அட பாதி புள்ள உறக்குதப்பா பசும்பாலா தாய்ப்பாலா நம்பி. அட வந்தேண்ட பால்காரே
வேலையப்பா அது பிரித்தாலும் பாலோடு தண்ணீரை கலப்பது மனிதனின் மூளையப்பா சாண விழுந்தா ஒரு பாரு எருவ எரிச்சா திருநீரு உனக்கு என்ன வரலாறு உண்மை சொன்ன தகராறு நீ மாடு போல உலகலையே நீ மனுஷனை ஏற்று உலகிறியே இந்த பாட்டாரே அடடா பசு மாட்டை பற்றி பாட போறேன் புது பாட்டு கட்டி ஆட போறேன் கருவாடு நீ செத்தா வெறுங்கோடு நாங்க சொன்னதுங்க அது இருந்தாலும் பாலாகும் செத்தாலும் கோலாகும் நான் கண்டு சொன்னதுங்க அது இருந்தாலும் பாலாகும் செத்தாலும் கோலாகும் நான் கண்டு சொன்னதுங்க அது இருந்தாலும் பாலாகும் செத்தாலும் கோலாகும் நான் கண்டு சொன்னதுங்க அண்ணன் காந்தி குடிச்சதெல்லாம் ஆயுள் வழக்கும் ஆட்டு பாலுக்க அண்ணன் முறையா கொடுப்பதெல்லாம் அன்பு வழக்கும் ஆட்டு பாலுக்க அன்னை வாரி கொடுத்தது தாய்ப்பால் எங்களை வாழ வைப்பது நீங்க பாரு இந்த வாழ்க்காரே அடடா ஒரு மாட்டை பத்தி ஆட போறேன் ஒரு பாட்டு கட்டி ஆட போறேன் ஐயா தமிழகாரன் அந்த காலத்துல பாட்டு அப்படி இருந்துச்சு இந்த காலத்துல பாட்டு அப்படியா இருக்கு இந்த காலத்துல என்ன பாட்டு என்ன பாஷை ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது ஒரு ட்ரெண்டிங் பாட்டு பாட போறேன் பாடுமா ட்ரெண்டிங் பாட்டு போடுமா வாங்கம்மா ஐயா எல்லாரும் வாங்க வாங்க பிரதாப் வாங்க ஐயா வாங்க கப்ளிங் இந்த ஓஸ் எல்லாரும் வாங்க கப்ளிங் இப்ப ட்ரெண்டிங் பாட்டு பாட போறாங்க உங்களுக்கு தெரியும்ல வாங்கம்மா முன்னாடி வாங்க முன்னாடி வாங்கப்பா வாங்கப்பா ஏப்பா பிரேம் வாங்க முன்னாடி வாங்க வாங்க டக்குனு என்ன அது ட்ரெண்டிங் பாட்டு பாருங்கப்பா ரெடியா இருக்கப்பா ஏமா வாமாங்க ஏப்பா இந்த ரெண்டு பொம்பளை பிள்ளை வருது டேய் இங்க வாமா நீ இங்க என் பக்கத்துல வாமா கொஞ்சம் தள்ளிடுமா ஒத்த பிள்ளையோட பேசக்கிறானா உன் புத்தி எங்கடா போகுது டேய் நான் ட்ரெண்டிங் பாட்டு பாட போறேன்டா வெண்ண பாடிடுமா ரெடி ஐயா எல்லாருக்கும் பிடிச்ச ட்ரெண்டிங் பாட்டு இப்ப பாடுறேன் டேய் என்ன கூட்டம் ரொம்ப ஓவர் டேய் இடிக்காதியா என்ன கூட்டம் ஓவர் ஆகி போச்சு சரி பாடிடுமா ஏமா நேரம்மா ஐயா ரங்கசாமி என்ன ட்ரெண்டிங் பாட்டு ஏன்னா மக்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான பாட்டு பாடிடவா இங்க என்னமா ஏமா இங்க இருக்க நான் தான் கோரியோகிராஃபி இடுப்புல கை வச்சுட்டு ஒன் ஸ்டெப் சிமெண்ட் மட்டும் அப் டவுன் ஓகேவா போயிடலாமா ரெடி ரவியப்பா ட்ரெண்டிங் பாட்டு அண்ணன் பாத்தியே அப்பாத்தி கேனா அப்பாத்தியா அப்பாத்தி கே தூ அப்பாத்தி தோ அப்பாத்தி கூ கூ அப்பாத்தியே அப்பா ஏமா ஜோமா கே இங்க தெல்ல தள்ளி ஜோமா இது என்ன பிள்ளை ஒரு பிள்ளை திணிச்சு ஆடுறீங்கமா ஆட சொல்லு நீங்க ஓவராலா செக் பண்ணு பாணி இல்லப்பா இது இல்ல இந்த ஆட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியா மறுபடியும் ஏமா இந்த ஆட்டம் ரொம்ப பிடிச்சிருக்கியா நான் ஒன்லி சிமெண்ட் முட்டை அதாவது இடுப்பை மட்டும் தான் பார்ப்பேன் போடலாமா அண்ணன் பாத்தியே அப்பாத்தி கேனா அப்பாத்தியா அப்பாத்தி கே தூ அப்பாத்தி ஐயா ஏய் என்னடா அது ஏமா ஏய் இந்தாமா என்ன இந்த வேலை பார்க்குற மேடையில அசிங்கத்தனமா என்ன பேசுற என்ன அசிங்கம்லாம் பேசக்கூடாது எனக்கு பிடிக்காது என்ன அசிங்கம் எது அசிங்கம் நீங்க சொல்றதுதான் இப்ப நீ என்ன வந்த மேடையில நான் என்ன பண்ணேன் பாத்தியா இங்க இரு எனக்கு போய் சொன்னா பிடிக்காது உனக்கு ஏதோ வந்துருச்சு அதை மறக்கிறது ஐயோ ஐயோ நான் இல்லங்க நீ இல்லையா எனக்கு வராதுங்க சுத்தமா வராது என்ன குசுவரா பொம்பளை பிள்ளை என்னடா பொம்பளை பிள்ளை அது எப்பா பாயி வீரம் வருமா அவர்கிட்ட கையில அவருக்கு தான் வரவே வர சரி இங்க வாங்க இந்த பாட்டு போடுற எல்லாம் சிரிச்சாகல ஆமா நான் கேக்குறவங்க எல்லாரையும் என்னனே இந்த பாட்டு என்ன பாஷை யார் எழுதுனது எந்த நாட்டை சேர்ந்து யாருக்கா தெரியுமா யாருக்குமே தெரியாது ஆனா பாட்டை பாடணும் உங்களுக்கு முகத்துல அவ்வளவு சந்தோஷம் இப்ப நான் கேக்குறவங்கள பத்தி இந்த பாட்டை போட்டு சந்தோஷப்படுற நீங்க நம்ம நாட்டுக்காக இந்தியா பாகிஸ்தான் போருக்காக எத்தனை பேர் இங்க செத்து போனால யாரா கண்ணீர் விட்டுருப்பீங்களா கிடையாது கிடையாது 4 பேர் சேர்ந்து ஒரு சின்ன பொம்பளை பிள்ளைய கற்பழிச்சு கொலை பண்றாங்க அவங்களுக்கு யாரா குரல் கொடுத்துருப்பீங்களா கிடையாது இது என்ன பாஷை என்ன பாட்டுனே தெரியாது உடனே அவங்களுக்கு லைக் பண்ண வேண்டியது ஷேர் பண்ண வேண்டியது யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது தமிழ்நாட்டுல யாரா ஒருத்தர் சாதிச்சா அவனை தூக்கி கொண்டாடணும் ரொம்ப அநியாயம் பண்றவன கொலை பண்ணணும்யா ஆமாங்கறேன் நேத்து பாத்தியா படிக்கையிலே கன்சீவ் ஆயிருச்சு
ஒரு பொம்பளை பிள்ளை செய்தி எல்லாம் பாத்திருப்பீங்க. சரி. படிக்கும் போது பொம்பளை பிள்ளை கன்சீவ் ஆயிருச்சு. ஹாஸ்டல் தங்கி படிச்சிருக்கு. வீட்டுக்கு வந்தோடனே இந்த பிள்ளை நர்சிங் படிக்குதா, கன்சீவ் ஆன உடனே அந்த பிள்ளை டெலிவரியா அந்த பிள்ளையே பாத்துருக்கு. பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைய பிறந்துருச்சு. சரி. இது என்ன உனக்கு குழந்தை இல்லாம எத்தனை பேர் தாமா அந்த பிள்ளைய கொடுத்துருக்கலாம். இந்த பிள்ளை என்ன பண்ணிச்சு, தொப்புள் கூடிய கூட அறுக்காம உசுரோட வீட்டு வாசல் வச்சு போச்சு பிடிச்சுங்க. இன்னைக்கு பாத்தீங்களா யாராவது செய்யல? யாராவது பாத்திய செய்தி? இந்த அணியா இந்த தமிழ்நாட்டில் நடக்குது. அந்த பொம்பளை எல்லாம் வச்சுக்கலாமா? கொல்லணுமே என்ன கேட்டா நெட்டி புதைச்சிடணும். ரொம்ப பேசாத. உன் ஆட்டத்தை பார்க்கும்போது எனக்கு கூடுதல் ஆட்டம் வருது, டான்ஸ் வருது. ஆமா, 2 பொம்பளை பிள்ளை அந்த டிக்கி ஆட்டு சிமுண்டு முட்டை வர சொல்லு. கப்ளிங் மட்டும் ஓசு இல்ல. கூப்பிடுங்க. ஆமா சார் 2 அடி கருப்பு நிறே உதட்டழகி நல்ல கணக்கான இடையழகி, இந்த சிமுண்டு மூட்டை இடையழகி. சிரிக்காதே, என்ன பார்த்து முறைக்காதே, என்னன்னு வெறுக்காதே, நடிக்காதே, நழுவாதே, என்ன விட்டு போகாதே. அடி கருப்பு நிறே உதட்டழகி நல்ல கணக்கான இடையழகி. சிரிக்காதே, உரைக்காதே, என்னடி வெறுக்காதே, நடிக்காதே, நழுவாதே, என்ன விட்டு போகாதே. அடி கருப்பு நிறே உதட்டழகி நல்ல கணக்கான இடையழகி. குளிச்சதில்ல இப்ப மீறில குளிச்சக்குள்ள உங்கிட்ட லவ் சொல்ல செல்போன உடைச்சக்குள்ள கூட குளிச்சதில்ல இப்ப மீறில குளிச்சக்குள்ள உங்கிட்ட லவ் சொல்ல செல்போன உடைச்சக்குள்ள உன்னை உசிராக நினைச்சேனே இல்லாம குடிச்சேனே உசிராக நினைச்சேனே இல்லாம குடிச்சேனே காணாமே ஆனே நீ காத்தாடியா இல்லாம போனே நீ குத்தாடியா காணாமே ஆனே நீ காத்தாடியா இல்லாம போனே நீ குத்தாடியா. அடி கருப்பு நிறே உதட்டழகி நல்ல கணக்கான இடையழகி. பொதுவோ நினப்பு என்ன வாட்டு நடிவோ சிரிப்பு ஊருக்குள்ள நல்ல புள்ள நெஞ்சுக்குள்ள பொதுவோ நினப்பு என்ன வாட்டு நடிவோ சிரிப்பு ஊருக்குள்ள நல்ல புள்ள ஒன்ன வச்சேன நெஞ்சுக்குள்ள விரல் கூட அது ஒன்னால சொல்லிட்டு போடி அள்ளி போல கல்லி வந்த போல தள்ளி சொல்லிட்டு போடி ஆடி பாடி 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 பாடிய கருத்த புள்ளே என்று நாளாக ஒரு கவலை. ஆமா எப்படி எப்படி ஆடி கண்டமின கண்டரண்டோ இருக்குது என்ன பல்வேறு சமத்து சரம் வைக்கிறது என்ன கண்டமின கண்டரண்டோ இருக்குது என்ன பல்வேறு சமத்து சரம் வைக்கிறது என்ன உருசி உதவிலேயே திருப்பி முடிச்சு புட்டே தங்கி கலத்திலே என்னோ ஓசு மாட்டி புட்டே சித்தே பட்டே மக்கள் நடி தார தால நீ மக்கள் கட்டி புடி
ரெண்டும் இருக்குது என்ன பல்வரிச முத்து சரம் வைக்கிறது என்ன கண்டமினும் கண்டு ரெண்டும் இருக்குது என்ன பல்வரிச முத்து சரம் வைக்கிறது என்ன உறுதி வதத்திலே என்னது இறுக்கி முடிச்சு புட்டே சங்கு கழுத்திலே ஏச்சு வாட்டி புட்டே மக்கள் இல்லடி நீ மக்களுக்கு கட்டிப்பொடி வாடி அடி வாடி அடி வாடி எக்கருந்த உள்ளே ரெண்டு நாளாக உறக்கவில்லை அடி வாடி எக்கருந்த உள்ளே ரெண்டு நாளாக உறக்கவில்லை கைதட்டி கைதட்டி உற்சாகப்படுத்திய அத்துணை ரசிகர்கள் எஞ்சாத மாந்தர் தருவோம். இன்னும் ஒரு சில பாடலை தொடர்ந்து உங்களுக்காக அந்த பேய் ஓட்டுற சீன்ல இருந்து அப்படியே பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் அப்புறம் அப்படியே தேசிய கொடி இப்படி நிறைய அப்படின்னா மச கப்ளிங் போச்சு அப்புறம் ரெடி ஆகிட்டு. அதனால நமது ஊரை சேர்ந்த துறை என்னன்னு நினைக்கிறேன் சத்திரப்படி சேர்ந்த அண்ணன் நிகழ்ச்சியை பாராட்டி முதல்ல 50 ரூபா கொடுத்துட்டாருப்பா.